ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். இப்போ நம்ம வெயிட் பண்ணாமல் ஓப்பனிங் சீனுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பேசிடும். இப்போ ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோயின் வந்து எங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ சீனியர் டாக்டர் கேட்குறாங்க, ஆமாம்மா எங்கே கிளம்புறேன்னு கேட்கும்போதே எத்தனாவது வாட்டி இது அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, இன்னும் 2 வாட்டி தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் வாய் ஃபுல்லாக பல்லு, அவ்வளோ சந்தோஷம் அவங்க வந்து முடிக்க போகிறாங்கன்னு. இப்போ ஐயோ இந்த கொடையை நம்ம இன்னும் கொடுக்கலையான்னு. அப்போ இந்த கொடை நம்ம ஹீரோயின் இது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நர்ஸு பொண்ணோட கொடை இது. இவங்க போய் தேங்க்ஸ் சொல்லி கொடுக்க, ஐயோ இந்த கொடை கொடுத்ததே நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. இப்போ நம்ம ஏன் வழக்கம் போல போய் கெஞ்சிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. இப்போ அப்படியே ஹீரோட ஃபோட்டோ காட்டி, இங்கே பாருங்க மவுண்டைன் கார்டு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது, நீங்கள் இவனை எப்படியாச்சும் எனக்கு செட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு மவுண்டைன் கார்டையே அந்த வேலை பார்க்க வைக்க, இங்கே பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க இவன் தான் அதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹீரோவோட ஃபோட்டோ காட்டி கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ இந்த சைடில் காட்டினா நம்ம ஹீரோ வெறித்தனமாக அங்கே வந்து மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு ஹீரோயின்காக. இந்த பையன் சரியா இருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்பிவிட நம்ம ஹீரோயின் இங்கே பேனு தூங்கினே வராங்க. நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்டு அவங்க ஏஞ்சி பார்த்தா ஹீரோ உண்மையிலே ஒரு அழகான பையன் ஃபோட்டோ அனுப்பி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோயின்கா ஒன்றுமே புரியல, என்னடா இது உண்மையிலே அழகான பையன் ஃபோட்டோ அனுப்பி வச்சிருக்கா. ஏன்னா அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, இருக்கிறதுலே மொக்க பையன் ஃபோட்டோ தான் அவன் அனுப்புவான்னு சொல்லியிருப்பாங்கல்ல. உண்மையிலே இவன் நல்ல பையன் ஃபோட்டோ அனுப்பியிருக்கான், ஒருவேளை இவன் சீரியஸாக தான் சொன்னானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்த காண்டுக்கு இந்த பையனுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. எது இந்த பையனை பிடிக்கலையா, இதுக்கு மேலே என்ன ஊரில் இருக்க அழகம் வேணுமா அவனுக்கு அப்படின்ற மாதிரி இவர் டென்ஷன் ஆகுறாரு. இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவா, எப்படியாச்சும் அந்த பாப்புலரான கொரியன் பையனை பிடிச்சே ஆகணுமேனு சொல்லிட்டு இந்த பவரை வச்சு அதை பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இங்கே போலீஸ்காரனை காட்டினா அந்த விட்னஸை விசாரிக்க போயிருப்பார்ல, அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டு இருக்கோம். ஆனால் சூசைடே கிடையாது. ஸோ அவர் இதை விசாரிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயினுமே வந்திருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரி சொல்லுவா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாளான்னு சொல்லும் போதே இப்போ இவங்களுக்கு மண்டையை பிச்சுன்னு இருக்கானுங்க, டே எப்படியாச்சும் அந்த கொடை இருக்க பொண்ணை கண்டுபிடிக்கணும், அந்த அப்போ தான் இந்த கேஸை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் டே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கேட்குறான், ஆமாம் இன்னும் நீ அடிக்கடி உன்னோட ஹாஸ்பிட்டலில் மாற்றிக்கிட்டே இருக்க, என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறார், அதுவா இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா பெருசாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஃபெசிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. கேள்விப்பட்டேன் என்ன ஃபெசிலிட்டி நிறையா இருக்காமே, அதுவும் இல்லாமல் அழகழகான பொண்ணு இருக்கான் கேள்விப்பட்ட நீ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்லாரு, டே அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுடா, நல்லா ட்ரீட் பண்ணுறாங்கடா இங்கே, அதனால தான் இங்கே போனேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, இங்கே பாரு உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எதனால் நம்ம இங்கே பனிஷ்மெண்ட்டில் இருக்கோன்னு, மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கிளம்ப போகிறோம், ஸோ எதையுமே பண்ணி சொதப்பி வச்சிடாதன்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்போ ஹீரோமே எப்பா சாமி நான் ஒன்றும் பண்ணலடா சொல்லும் போது இப்போ ஃப்ரெண்டு பார்க்குறான், நீயாடா ஒன்றும் பண்ணல அப்படின்ட்டு. இப்போ பின்னாடி இந்த நியூஸ் போயிட்டுருக்கு, இன்னொருத்தவங்களும் இறந்துட்டாங்க அந்த கேஸ்லன்னு சொல்லி இதை நம்ம ஹீரோமே லிசன் பண்ணுறாரு. டப்புன்னு ஏஞ்சி போய் அவர் ரீசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் இந்த கேஸில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருமே இன்வால்வ் ஆக ஆரம்பிக்க இப்போ எல்லாத்தையுமே அவர் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வெளியே பேசிட்டு இருக்கானுங்க, என்னடா இவன் ஏஞ்சி போன ஆர்வத்தை பார்த்தா மறுபடியாச்சும் கோளாறு பண்ணிடுவான் போலயே, இவன் ஒரு வேளை இந்த கேஸோ அந்த பழைய கேஸோ ரிலேட் ஆகிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லி குண்டு ஃப்ரெண்டு சொல்ல இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரன் போய் கேட்குறான், டே என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இங்கே பாரு இந்த கேஸ் அந்த கேஸ் ரெண்டுமே ஒன்று கிடையாது, ரெண்டுமே வேறன்னு சொல்லும் போது இப்போ ஹீரோ சொல்லாரு, ரெண்டுமே ஒன்று தான், நிறைய விஷயம் வந்து ரிலேட் ஆகுது. அப்போ நீ என்ன சொல்ல, இது ரெண்டுமே ஒரே கேஸ், அது உன்னோட பிரம்மா, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம், ஸோ தயவு செய்து எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்ல இப்போ நம்ம ஹீரோக்கு ஒன்று என்ன பண்ணுறதே தெரில, இந்த கேஸும் அந்த கேஸும் ரிலேட் ஆகிருக்குடா. அப்போ ஃப்ரெண்டு சொல்லனா அப்புறம் அவன் 29 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் கொலையை ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் எனக்கும் புரியல, 29 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணவன் ஏன் இந்த கேப் எடுத்து இப்போ கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு ஹீரோவுமே யோசிச்சுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்லேயே இங்கே ஃப்ரெண்டுக்காரையும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க, மச்சான் இன்னும் ஒரே ஒரு வாட்டி தாண்டா இருக்குது, அது மட்டும் நான் ஏறிட்டேன் அவ்வளோதான், நம்மளோட மாப்பிள்ளையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டு கேட்குறா, சரி ஓகே நீ சப்போஸ் நீ காட்டின ஆள் அந்த மவுண்டைன் கார்டு உனக்கு செட் பண்ணி வைக்கலன்னா அந்த ஷாமன் என்ன சொன்னார், உன் பாஸ்ட் பற்றி தெரிஞ்சவன் தான் உன்னை வந்து பார்க்க வருவான்னு சொன்னார்ல, அப்படின்னு உன்னோட பாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்கும்போது ஹீரோனுக்குமே அதே டவுட்டு, ஆமாம் இல்லை என்னோட பாஸ்ட் அப்படி என்னதான் என்னோட பாஸ்ட், அதனால தான் நான் 500 வருஷமாக என்னை தண்டிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷாமன் சொன்னாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூக்கமே வரல, அதே யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் என்னோட பாஸ்ட் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டேவே இந்த குண்டு ஃப்ரெண்டை காட்டுறாங்க, அவன் ஒரு இடத்துக்கு போயிருப்பான், இது என்னடா குப்பீடுக்கு வந்த சோதனை, அவனுக்கு குப்பீடுக்கே லவ் அமையலன்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஏஜென்சிக்கு போயிட்டு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கியிருப்பான்.
அந்த கிரெடிட் கார்டு பில் நம்மளோட சேர்மனோட ஃபோனுக்கு வருது. இவங்க என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே ஹையர் ஆஃபீஸர்கிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு வராரு. இங்கே பாருங்க, இப்போ நடக்கிற கொலைக்கும் 20 வருஷம் முன்னாடி நடந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்குது. என்ன சம்மந்தம்னு இவருமே கேட்க, இங்கே நல்லா பாருங்க, அதே ஸ்னோஃபால் ஆச்சு, அன்னைக்கும் அப்படிதான் ஆச்சு. அதுவும் இல்லாமல் எல்லாரும் பொண்ணுங்க தான் விக்டம் இறந்துட்டே வராங்கன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பொண்ணு இறந்துருப்பாள், அந்த பொண்ணோட சிஸ்டரை போய் விசாரிக்கிறாரு. இங்கே பாருங்க, உங்கள் சிஸ்டர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இந்த சைஸில் ஒரு புக் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னங்க என் சிஸ்டரே போயிட்டா நீங்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி கத்தி விட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இப்போ அப்படியே போலீஸ்காரை காட்டினார்னா அவரை வந்து ஹையர் ஆஃபீஸர் விசாரிச்சுட்டு இருக்காரு. சரி ஓகே, அந்த விக்டம் அந்த இறந்து போனாங்களே அந்த லேடியோட வீட்டுக்கு போனல, அப்போ இந்த சைஸில் உனக்கு ஏதாச்சும் ஒரு புக்கு நீ பார்த்தியா, ரெட் கலரில் இருக்கும் அந்த நோட்டு. ஹீரோ என்ன விசாரிச்சாரோ அதே விஷயத்தை தான் போலீஸ்கார்கிட்ட ஹையர் ஆஃபீஸர் விசாரிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ யாரோ ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. அந்த முன்னாடி நடந்த கொலை விஷயத்துல நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்க, இப்போ அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ. இப்போ நெக்ஸ்ட் சீன்லயே நம்மளோட போலீஸ்கார் ஆஃபீஸ்க்கு வரும்போதே ஃப்ரெண்டு சொல்கிறான், டே உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காரடான்னு சொல்லிட்டு காட்ட, யாருன்னு போலீஸ்கார் திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிறதும் ஹீரோ. ஹீரோக்குமே சரியான ஷாக்கு, ஏது இவனா அப்படின்ட்டு. இப்போ ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி லுக்கு விட்டுட்டு சரி ஓகேன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், உனக்கு இங்கே என்ன வேலைன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் கேட்க, நினச்சேன்டா அவன் மூஞ்சி ஃபிமிலியராக இருக்கும் போதே நினச்சேன் நீ கிரிமினல் தானே அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு 29 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலை ஞாபகம் இருக்கா, அந்த கேஸை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, இவ்வளவுமே ஆமாம் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த கேஸும் இப்போ நடந்துட்டு இருக்க கொலையும் ஒரே மாதிரி ஒரே கொலைகாரன் தான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கான ப்ரூஃப் இதோ. அப்போ அந்த பொண்ணு மட்டும் இறந்து போகல, 29 வருஷத்துக்கு முன்னாடி 4 பேர் இறந்து போயிருக்காங்க. 4 பேர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க 4 பேருக்குமே ரெட் கலரில் ஒரு நோட் போயிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஜோஷியான் பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் 7 பாவங்கள் இருக்கும். 7 பாவங்கள் விமன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாவத்தில் இருக்க நேமை வச்சு இந்த கொலைகாரன் பொண்ணுங்களை கொன்னுட்டு இருக்கான். ஆல்ரெடி 4 பேரை கொன்னுட்டான், இன்னும் இப்போ இறந்து போச்சு. இந்த பொண்ணு வந்து 5வது அஃபேர்ன்றது ஒரு பாவம். அந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த பொண்ணுக்கு ஒன்று இருக்கா, இன்னும் 2 பேர் இருக்காங்க, ஜெல்லசி டிசீஸ். இதுதான் அந்த 2 பாவங்கள். இப்போ நீங்கள் வந்து விட்னஸை தேடாமல் தயவு செய்து கல்பிரிட்டை தேடுங்கன்னு சொல்லும் போது, ஆமாம் இதெல்லாமே உனக்கு எப்படி தெரியும்னா, இங்கே பாருங்க, இந்த மாதிரி ரெட் நோட்டுன்றது எல்லா யாரெல்லாம் சாவறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் முன்னாடி அந்த சைக்கோ கொலைகாரன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே தான் அவங்களை கொலை பண்ணியிருக்கான். இதுக்கான ப்ரூஃப்லாம் தோ இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எடுத்து வச்சுட்டு இருக்க. இப்போ போலீஸ்காருக்குமே ஞாபகம் வருது, ஐயர் ஆஃபீஸர் கூட சொன்னார் ஏதோ ரெட் கலர் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இவருமே இப்போ நம்ப ஆரம்பிக்கிறார், ஒரு வேளை ரிலேட்டடாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சொல்லார், தயவு செய்து அந்த கொலைகாரனை கண்டுபிடிங்க, அவன் கொலை பண்ணிக்கே தான் இருப்பான் அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோயினா அவங்க வழக்கம் போல் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டு. இப்போ ஹீரோவோட ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து, இங்கே பாருங்கள் நல்ல ஞாபகம் இருக்குல்ல, இவன் தான், இன்னும் ஒரே ஒரு வாட்டி தான் இருக்குது, நான் தயவு செய்து எப்படியாச்சும் இவனை என்னை லவ் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க மானாவரியாக கெஞ்சின்னு இருக்காங்க இங்கே. இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம போலீஸ்காரனை பார்க்க இன்னொரு போலீஸ்கார் வராரு. வந்து அவரோ போலீஸ்காரோட காதில் என்னென்னவோ சொல்லிட்டு போகிறாரு. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குசுன்னு சொல்லிட்டு போக, இப்போ அப்படியே நம்ம போலீஸ்கார் சிரிக்க ஆரம்பிப்பாரா, டேய் உனக்கு எங்களை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதாடா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் முழிச்சிட்டு இருக்கும் போதே, நீ பிறந்ததே 1994, அந்த 29 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சு பார்த்தியா, அது 1993 நடந்துச்சு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கொலையை பற்றி உனக்கு எப்படி இவ்வளோ நல்லா தெரியும்? என்ன நெட்டில் இருக்கிற கதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இங்கே நீ கதை சொல்லிட்டு இருக்கியா? தயவுசெய்து இந்த கதையை எடுத்துகிட்டு போயிட்டு நீ படத்துன்னு வச்சுக்கோ, சூப்பர் ஹிட் ஆகும், நானே நம்பிட்டேன்னா பார்த்துக்கோ கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு என்ன பேசுனே தெரில. அவருக்கு தானே தெரியும், நமக்கு தான் தெரியும் அவர் 500 வருஷமாக இந்த இடத்துல தான் குப்பை கொட்டிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. இப்போ அவரால் பேசவும் முடியல, ப்ரூஃபும் பண்ண முடியல. இப்போ போலீஸ்கார் நம்பவே மாட்டார், தயவு செய்து இந்த மாதிரி கட்டுக்கதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு இருக்காத, பா என்னம்மா கதை விட்ற நீ, தயவுசெய்து கிளம்புடாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்பயுமே சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் அந்த கொலைகாரனை எப்படியாச்சும் நீங்கள் பிடிச்சாகணும்னு சொல்ல. இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே போலீஸ்கார் நம்பாததுனால அதே மலை கார்னரில் நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் வழக்கம் போல் மலையேறிட்டு போய் குடிப்பாங்கல்ல, குடிக்கும் போது இப்போ அவங்களுக்கு ஐயோ அவனோட ஃபோட்டோவை அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அகைன் மலைக்கு போய் பார்த்தா அங்கே ஹீரோ இருப்பார். நம்ம ஹீரோயின்கா யாரா இங்கே நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹீரோவை தான் இருக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான். இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போதே இப்போ ஹீரோமே
அதை தான் நானும் உனக்கு கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்குறாரு. நான் தான் சொன்னேன்ல ஒரு மலையில் நான் வந்து 1000 டைம் ஏறணும்னு, அது இந்த மலை தான் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவுமே எனக்கு இந்த வியூ பிடிக்கும் அதனால நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ ஹீரோ தான் ட்ராப் பண்ணுறாரு ஹீரோயினை. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்களா, கிளம்பிடுவாங்க. டப்புன்னு ரிட்டன் வந்துட்டு, எனக்காக நீ பையனை தேர்றேன்னு சொன்னல, அதுக்கு அவசியம் ஒன்றுமே கிடையாது. எனக்கானவன் ஏன் கண்ணு முன்னாடி தான் இருக்கான், எங்கேயுமே அவனை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஐயோ அவன் கொஞ்சம் பாப்புலரான ஆளாக இருப்பான் போல, அவனை கண்டே பிடிக்க முடியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்கிறது நல்லா கேளு, எனக்கானவன் என் கண்ணு முன்னாடியே தான் இப்போ நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாங்களா, நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆகிடுவார். இங்கே பாரு, நீ சொன்னதை வாபஸ் வாங்கிக்கோ, நான் எதுவுமே கேட்காத மாதிரி இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்னென்னமோ சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ எல்லாத்தையுமே கேட்டுட்ட, இங்கே பார், நீ தானே சொன்ன என் வாழ்க்கையில் கொஞ்சம் நாளாச்சு என்னைய லவ் பண்ணுறவங்க கூட நான் சந்தோஷமாக வாழணும்னு, எனக்கு அந்த லைஃப்பை உன் கூட தான் வாழணும், நீ எனக்கு பயனெல்லாம் பார்க்க வேணாம், நீ தான் எனக்கானவன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ டப்புன்னு கோவமாகிறாரு. இங்கே பார், இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி நான் இருந்துக்கிறேன் சரியா, இதை மேலே லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத, நான் லூசு மாதிரி பேசலை, நீ எல்லாத்தையுமே கேட்டுட்ட, நான் உண்மையாக சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பார், நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் உனக்கு பாவப்பட்ட அதனால தான் உனக்கு பையன் செட் பண்ணி விடுறேன்னு சொன்னேன். என்னது எனக்கு நீ பாவப்பட்டி, ஆமாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, உன் லைஃப்பில் லவ்வே இல்லை, இப்படி ஒரு பாவப்பட்ட பொண்ணு இருக்குமா அப்படின்றதுனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன், அதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினை கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோக்குமே தூக்கம் வரல, அவருமே இதை நினச்சிட்டு இருக்காரு, ஸோ அந்த பொண்ணை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோன்னு. இப்போ அப்படி நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் இங்கேயே கிளம்பிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரி கேட்குறான், அடியே நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு எங்கேயே போகிற அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு என்னோட லாஸ்ட் டைம், இன்னைக்கு நானாக அந்த மவுண்டைன் கார்டான்னு பார்த்துடுறேன், எப்படியாச்சும் அவனை எனக்கு செட் பண்ணி வச்சே ஆகணும்னு சொல்ல, அடியே நீயே அழுதுட்டு இருக்க, நீ அழுதுட்டு இருக்கும்போது அந்த மவுண்டைன் கார்டு மாற்றிக்கிட்டே செட் பண்ணி வச்சிட போறாடி, மூடிட்டு இருடின்னு சொல்கிறான். இல்லை அவன் எப்படி என்னைய பார்த்து அப்படி சொல்லலாம், அவன் கண்ணு வேற சொல்லிச்சு, ஆனால் வாய் மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லிச்சு, அவன் கண்ணு உண்மையை சொல்லிச்சு, அவனுக்கும் என்னை பிடிச்சிருக்கு, இன்னைக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ பின்னாடியே யாரோ ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் ஹீரோயினை. இப்போ போலீஸ்கார் ஏதோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எங்கன்னு பார்த்தா இப்போ அவருக்குமே ஒரு தாட், என்னடா ஹீரோ சொன்ன கதையே மைண்டில் ஓடிட்டு இருக்க, ஒரு பொண்ணோட அஃபேர் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவனை கண்காணிச்சுட்டு தான் இருக்கீங்களான்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு. அவனுக்குமே ஆமான்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாரு போலீஸ்காரன். ஆமாம் ஹீரோயின் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான நாள், ஸோ அதனால் லீவ் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுமே சொல்கிறாங்க. இப்போ வெளியே வர மழை பெய்யுது. அப்போ போலீஸ்கார் சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கார் தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நர்ஸ் அந்த கொடையை காட்டுவாளா, இந்த கொடையை பார்த்த போலீஸ்காருக்கு இந்த கொடை உங்கள் தான் கேட்கும்போது, ஆமாம் இந்த தான், நீங்கள் அன்னைக்கு கரெக்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி நிறைய பனி பெஞ்சிச்சு, அப்போ நீங்கள் இந்த மவுண்டைன் பக்கம் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் கேட்கும்போது, இப்போ அவ சொல்கிறா, அன்னைக்கு நான் போகலையே, ஆனால் ஹீரோயின் தான் அன்னைக்கு போனாங்க, என் கொடையை கடன் வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லும் போது, எது ஹீரோயினா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு இப்போ அவன் ஷாக் ஆகி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணிட்டே, அந்த சஸ்பெக்ட் அவன் ஆஃபீஸில் இருக்கானா போய் செக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, இவனுங்களுமே ஓடி போய் பார்க்குறானுங்க பதறி வச்சுட்டு. எங்கங்க இங்கே ஒருத்தர் இருப்பான், அவன் ஆளை காணன்னு கேட்கும்போது, அவர் இன்னைக்கு லீவ் ஆச்சே, அவரை பற்றி நீங்கள் விசாரிக்கிறீங்கன்னு இவனுங்களுக்கா, அட கடவுளே, ஆளே இல்லாத கடையில் தீ ஆட்டிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு ஷாக்கு. இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே ஃப்ரெண்டு வந்து, என்னடா இவன் ஆளையே காணும், ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஹீரோ அங்கே ரூம்லேயே இருக்க மாட்டார். ஸோ ஹீரோ இந்த கேஸ்குள்ளே இறங்கிட்டாருன்ற விஷயத்த அவர் டைரியை வச்சு ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிடா, இவன் என்னென்னா பண்ணி வைக்க போகிறானோ அப்படின்ட்டு. இப்போ ஹீரோக்கு மனசு கேட்கல. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கலான்னு வந்திருப்பாரு. ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளே விசாரிச்சா அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறா, அவங்க வீக் ஆஃப், ஸோ அவங்க வந்து இன்னைக்கு லீவ் எடுத்துட்டு வீட்டில் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஹீரோ கேட்குறாரு, அவங்களுக்கு உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா அதனால லீவ் எடுத்தாங்கன்னு கேட்கும்போது இவங்க தெரியலன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க, அந்த போலீஸ்கார் என்னடி சொன்னார், அந்த கொலை நடந்த இடத்துல நம்ம ஹீரோயின் தான் ஒரு விட்னஸா, அவங்க தான் இந்த கொடையை வச்சுருந்தாங்கன்னு கேட்கும்போது இப்போ அங்கே வந்த ஹீரோவோ எது, இவளும் அந்த கேஸில் ஒரு விட்னஸா, என்ன சொல்கிறீங்க, இப்போ அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கா விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஆனால் ஹீரோயின் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அவங்க கொட்டுற மழையாக இருந்தாலும் கொட்டுற பனியாக இருந்தாலும் பரவாயில்லடா, என் லாஸ்ட் டைமை நான் முடிச்சு தருவேன்னா சொல்லிட்டு அவ்வளோ மழை பெய்யுது. அப்பயுமே அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் எனக்கானவனுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டே இருக்கு, அவங்க பேக்கில் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியலை. இப்போ அவங்களும் சரி ஓகேடா நம்மளோட 1000th டைம் முடிச்சுட்டு இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோ இருப்பாருன்னு சொல்லிட்டேன். அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஹீரோ நேமை சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் பின்னாடி வந்து ஹீரோ சவுண்டே வரல. ஸோ யார் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும்போது ஷாக் அவங்களுக்கு. அங்கே சீன் கட் பண்ணால் நம்ம ஹீரோ தான் வந்திருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஹீரோயின் இருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக விதியின் கடவுள் இருப்பார்.
இங்க பாரு, உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்றது, முட்டாளே. நான் உன்கிட்ட போன வாட்டி என்ன சொன்னேன், நீ எந்த பொண்ணோட லைஃப்ல இன்வால்வ் ஆகுறியோ அந்த பொண்ணோட லைஃப் நல்லாவே போகாது, ஒரு விபத்துல தான் போய் முடியும். இதை நான் எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? உன்னோட லைஃப்ல நான் ரெட்ரெட்ன்றது எழுதி வைக்கவே கிடையாதுன்னு சொல்லும் போது ஹீரோவா இப்ப அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பாஸ்ட்ல நினைச்சு பார்த்தா பாஸ்ட்ல வந்து அதே விதிக்கடவில், நான் இங்க நல்லா கேட்டுக்கோ, உன்னோட லைஃப்ல எப்பவுமே ரெட்ரெட் கிடையாது. ஹியூமன்ஸோ ஏஞ்சல்ஸோ ஒன்று சேரவே முடியாது, அதை நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோவா அந்த பொண்ணை நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் லைஃப்ல உனக்கு ரெட்ரெட் கிடையாது. யாரோட லைஃப்ல ரெட்ரெட்ன்ற ஒரு விதி இல்லையோ அவங்களோட லைஃப் எப்பவுமே ஒரு விபத்துல போய் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மலைக்கு கீழே ஓடி போய் பார்ப்பாரா. ஓடி போய் பார்த்தா பாஸ்ட் ஹீரோயின் இறந்து போய் கிடப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவா கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு ஹீரோயினை தூக்கி வச்சுக்கிட்டு. இப்ப அப்படியே அதே வெறியோட இப்ப பிரசன்ட்ல அந்த விதியின் கடவுளை பார்த்து உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இப்ப அவரை கொல்றதுக்காக போவாரா. இப்ப அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அவர் கிட்ட கூட போக முடியல நம்ம ஹீரோவால. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவோட விங்ஸ் எல்லாமே எரிஞ்சுக்கிட்டே வருது. எரிஞ்சு போறது மட்டும் இல்லாம அப்படியே சாம்பலா போயிடுது. இப்ப நம்ம ஹீரோ அந்த விதியின் கடவுள் பார்க்க தான் செய்யறாரு. அவர் ஒரு வாட்டி பார்க்கும் போது ஹீரோட உடம்புல ஒரு வெட்டுக்காயம் விழுது. இப்ப நம்ம ஹீரோல ஒண்ணுமே முடியல. இப்ப விதியின் கடவுள் சொல்றாரு, உனக்கு புரிய மாட்டுதுடா, இங்க பார், அந்த பொண்ணோட விதியில ரெட்ரெட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஸோ அவளோட விதி வந்து ஒரு விபத்துல தான் போய் முடியும். அதுவும் இல்லாம அவங்க 2 பேருமே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கடையால கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்டு அப்படின்ற மாதிரி அவர் பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்ல, இங்க நம்ம ஹீரோயின் விழ போற டைம்ல யாரோ பிடிச்சிருவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம போலீஸ்காரு. அதனால தான் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, எது இவரா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹீரோயின் ஷாக்கா கேட்டுட்டு இருக்கும் போதே இப்ப நெக்ஸ்ட் சீன்லேயே போலீஸ் ஸ்டேஷனே அப்படியே அலருது. யாரை பார்த்தோ அலறிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா அப்படியே ரத்தம் ஊத்தின்னு இருக்கு காயமா. அப்படியே வந்து போலீஸ்கார்கிட்ட ஒரு பொண்ணு காணும், அந்த பொண்ணை நீங்க தேடணும். போலீஸ்கார சதறிடுறான், டே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நெக்ஸ்ட் சீன்லேயே போலீஸ்கார் வந்து எல்லாத்தையுமே சொல்லாதீங்க, பாருங்க நீங்க தான் அந்த கேஸோட விட்னஸ். லாஸ்டா ஒரு பொண்ணுகிட்ட நீங்க பேசுனீங்கல்ல, அந்த பொண்ணை காணும், அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது இது அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்களான்னு சொல்லி இவங்க பாஸ்ட்ல நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அந்த சைக்கோ கொலைகாரனை பார்த்துருப்பாங்க. அந்த கருப்பு கலர்ல ஒருத்தர் ட்ரெஸ் போட்டுருந்தானே அவனாதான் இருக்குமோன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப போலீஸ்கார் கேட்கிறாரு, அவனை நீங்க பாத்தீங்களான்னு கேட்கும் போது ஆமா நான் அவனை பார்த்தேன், நல்லாவே பார்த்தேன்னு சொல்லிட்டு இவங்களுமே சொல்றாங்க. இப்ப அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டினாங்கன்னா நம்ம ஹீரோவா அந்த பொண்ணு காணோம், யா கேஸ் எடியா கண்டுபிடியான்னு சொல்றாரு. இப்ப இந்த போலீஸ்காரனும் இங்க பாரு, அந்த பொண்ணு உனக்கு ஒரு சொந்தமே கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டா கேட்டா இல்லைன்ற, ரிலேஷனா கேட்டா இல்லைன்ற, அப்படி தெரியாத பொண்ணுக்காக நாங்க போய் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவனுமே கேட்டுட்டு இருக்கும் போதே, யோ உனக்கு சொன்னா புரிய மாட்டேது, அந்த பொண்ணோட உயிர் ஆபத்துல இருக்கு, டப்புன்னு போய் காப்பாத்துன்னு சொல்லிட்டு இப்ப அங்க கேஸ் ஃபைல் இருக்கும். இந்த பொண்ணு இந்த கொடை வச்சிருக்காளே, இந்த பொண்ணு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த பொண்ணு தான் வந்து இப்ப காணோம்னு சொல்லிட்டு அந்த போட்டோ பார்த்து பேசிட்டு இருக்கும் போது போலீஸ்கார் கேட்க, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்னு கேட்கும் போதே பின்னாடில இருந்து ஒரு வாய்ஸ் ஹீரோவை யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா பின்னாடி போலீஸ்காரனும் நம்ம ஹீரோயினுமே வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயினா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்க, இப்ப ஹீரோவுமே டப்புன்னு ஹீரோயின் கிட்ட ஓடி போயிட்டு, உனக்கு ஒன்னும் ஆகல, நீ நல்லா தானே இருக்க, எதனால நீ போன் எடுக்கல, நான் எத்தனை கால் தெரியுமா பண்ணன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினா ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு உனக்கு இவ்வளோ அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு காயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடா ஃப்ரெண்டுக்கு ஒரே டென்ஷன், டே உங்க லவர்ஸ்குள்ள பிரச்சனை, போலீஸ் எல்லாம் நான் சும்மா நினைச்சுன்னு இருக்கியா, வந்து ஏதோ மிஸ் ஆயிட்டாங்க அது இதுன்னு கதை விட்ட, லவர்ஸா, டே அவங்க 2 பேர் லவர்ஸ் கிடையாதுறான்னு சொல்லி போலீஸ்கார் சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம இன்னும் கத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஆளுக்கு இவ்வளோ அடிபட்டிருக்கு, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்காம நீங்க வச்சுட்டு இருக்கீங்களா சொல்லி கவலைப்படுறாங்க. உடனே போலீஸ்காரங்க பாத்தீங்களா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கவலை இருக்கு பாருங்க, டே நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப அவங்க லவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க, நீ அவங்க லவர்ஸ் கிடையாதுடான்னு சொல்லிட்டு இங்க போலீஸ்கார் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயினா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோக்கு ரத்தமா ஊத்துது ஹீரோக்காங்க. இப்ப ஹீரோ சொல்றாரு, இதுக்கப்புறம் என் ஃபோன் காலை மட்டும் தயவு செய்து அட்டன் பண்ணு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சரி ஓகே நான் இதுக்கப்புறம் நான் அட்டன் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப வெளியில வந்த சீனியர் ஆஃபீஸரோ டப்புன்னு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, சார் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்கும்போது நம்ம ஹீரோவா அவர் வயசுல செம்ம பெரியவர், ஆனா பேருட்டு கூட்டுட்டு இருக்காரு, உங்களுக்கு நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவருமே கேட்க எல்லாருக்குமே சரியான ஷாக்கு, எது இவர் ஏன் இவரை சாருன்னு கூப்பிடுறாரு மரியாதை இல்லாமன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆயிட்டு இருக்கும் போதே இப்ப எல்லாருமே ஒருவேளை 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களோ இல்ல ரிலேஷனா இருக்குமோ. இப்ப போலீஸ்காரனா நல்லா புரியுது சார், உங்க லவ்வர் தொலைஞ்சு போயிட்டாங்கன்றதுனால தான் நீங்க ஒரு டென்ஷன் ஆயினீங்க, அந்த டைம் கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துருவாங்களா, அங்க போன ஹீரோவோ சரி ஓகேவா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி கூட்டிட்டு போ போலீஸ்கார், இருங்க போலீஸே அவங்களை சேஃப்டியா கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விட்டுருவாங்க, உங்களுக்கு அந்த கவலை வேணான்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றாரு, போலீஸ்கார் இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த டிராப் பிக்கப் பண்ணதுக்குலாம் இப்ப டைம் இல்ல,
போயிட்டு அந்த கொலைகாரனை பிடிக்கிற வழியை பாருங்க போலீஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின்கா ஏன்டா அடிச்சுக்கிறீங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கா. இப்போ போலீஸ்கார் சொல்றாரு, நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, சரி ஓகே உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஹீரோயின் கிட்ட கிட்டலாம் யார் கூட அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே அட் டைம்ல ஹீரோயின் சைடு திரும்பி நீ சொல்லு நீ யார் கூட வீட்டுக்கு போற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் முழிக்கிறாங்க. இப்படியே நம்மளோட 5th எபிசோட் இங்கே முடியுது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பேசுகிறோம். மறக்காம நான் என் கார்டில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், எல்லா எபிசோடுமே பாருங்க. அப்போ தான் இந்த கடையோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.